எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு 27வது ஸ்லோகம். நேற்றுக்கு நம்ம 26 பார்த்தோம் பாருங்க. 26ல் இத்தனையும் சொல்லிட்டு வந்தது. இதை பார்வதி பார்க்குறா. பீஷ்மர் சொன்னதெல்லாம் பார்வதியும் பார்த்துட்டு இருக்கா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அர்ஜுனன் இருக்காங்க அந்த இடத்துல, சஞ்சயன் இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கும்போது பார்வதி என்ன நினைக்கிறா, அதான் தாய் உள்ளன்றது. அதான் பார்வதி என்ன நினைக்கிறா, எப்பயுமே அந்த பெண்களோட மனநிலைமை என்னன்னா, எப்படியாவது நல்லது செய்யணும் தான் இருக்குமா. அதான் தாய்மை தாய் உள்ளன்றது. அதான் எப்படியாவது ஒரு விதத்தை நல்லது செய்யணும்னு இந்த ஸ்லோகம் சொல்றதை பார்த்த உடனே, எல்லாத்தையும் பார்த்த உடனே பார்வதிக்கு தோணிட்டான், ஐயோ பீஷ்மர் சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா யாரு இந்த 1000 திருநாமத்தை எப்படி சொல்ல போறா? இந்த ஜனங்கள் ஜீவாத்மா அவ்வளவு மாயையில மாட்டி முழிச்சு சுத்தின்னு இருக்கு. இது இதெல்லாம் விட்டுட்டு 1000 அவங்க தினம் 1000 திருநாமம் 1000 முறை 1000 கிருஷ்ணனோட மகாவிஷ்ணுவோட பேரை 1000 பேரை புகழ்ந்து சொல்ற வார்த்தை, இவ்வளவு பெரிய ஸ்லோகத்தை இது எங்க சொல்ல போகுது இந்த ஜனங்கன்றது வேற யாருக்கும் தோணல. ஆனா பார்வதிக்கு தோணுச்சு. இப்படி ஒரு கஷ்டமான ஒரு 1000 திருநாமங்கள் இருக்கிற விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நமக்கே தோன்றது இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம் படிச்சா ரொம்ப நல்லதுன்னு படிக்கிறோம். எல்லா நன்மைகளும் கைகூடும். நம்ம சுத்தி தீய இதெல்லாம் விலகும். நமக்கு வர கெட்டதெல்லாம் கலைஞ்சிரும், காத்தா பிறந்துரும் தெரியுது நம்மளுக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுல அவ்வளவு நன்மைகள் சேரும். ஆனா 1000 திருநாமங்களை படிக்கணும் இல்ல, அது ஒன்று இருக்கு இல்லையா? 1000 திருநாமங்களை சொல்லணும். அது முடியலையேன்றதை மற்றவங்க யாருக்கும் அது தோணல. 1000 திருநாமங்களை இவங்களால சொல்ல முடியலன்னு. பார்வதியோட பார்வை தான் வேற மாதிரி இருந்தது. பார்வதி என்ன நினைக்கிறா, 1000 திருநாமங்களை இந்த ஜனங்க ஐயோ பாவம், அதுதான் தாயுள் வந்தது. இந்த ஜீவாத்மாக்கள்லாம் நம்முடைய ஜீவாத்மாக்களுக்கு நம்ம எப்படியாவது நல்லது செய்யணும். நம்ம ஈஸ்வரனால படைக்கப்பட்டது ஜீவாத்மாக்கள், ஈஸ்வரனால வழி நடத்தப்படுகின்ற, ஈஸ்வரனால காக்கப்படுகின்ற இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை நல்லது அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு மனதில் உள்ளுக்குள்ள தோணி, எங்க இந்த ஜனங்க 1000 திருநாமங்களை சொல்ல போறது? வேற யாரும் திங்க் பண்ணல, பார்வதி மட்டும் திங்க் பண்ணலாம். எங்க இந்த ஜனங்க எவ்வளோ 1000 திருநாமங்களை சொல்ல போறது அப்படின்ட்டு, இதுக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும், ஒரு சுலபமா சொல்ற மாதிரி ஒரு வழி கண்டுபிடிக்கணும் இந்த இதை அப்படின்றது ஈஸ்வரன் கிட்ட கேட்கறான். பிராண நாயகனே, என்னுடைய ஈஸ்வரனே, என்னுடைய மனதில் கூடிக்கொண்டிருப்பவர, இதை இவ்வளவு ஜனங்க எங்க இந்த மாதிரி சொல்லப்படுது, இவ்வளவு 1000 திருநாமங்களை ஈஸியா சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு வழியை சொல்லு அப்படின்னு கேட்கறா. போன பாட்டுல அது. இந்த பாட்டுல இப்ப ஈஸ்வரன் அதுக்கு பதில் சொல்றாரு. பார்வதி ஈஸ்வரன் கிட்ட கேட்டப்ப, பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார் அந்த இடத்துல, அர்ஜுனா இருக்கான், வியாசர் இருக்கார், இன்னும் சுத்தி சஞ்சயன் இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் துரியோதனர்களா கூட இருக்கிறாங்க அந்த சைட்ல, பீஷ்மரோட அம்பு படுக்கை பக்கத்துல. அந்த இடத்துல பார்வதி இருக்கா, கிருஷ்ணன் ஈஸ்வரனும் இருக்காரு. அப்ப பார்வதி கேட்கிறா, இவர் சொன்ன இவ்வளவு பெரிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை இந்த ஜனங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால இதை லகு கேனோ பாயன லகுனா, அதான் லகுனா ஈஸியா சொல்லக்கூடிய மாதிரி அவருக்கு ஏதாவது ஈஸியா சொல்றதுக்கு என்ன வழியை சொல்லுங்க பிரபுன்னு கேட்கிறார். இப்ப தன்னுடைய கணவனை கேட்கிறான், ஈஸ்வரன் பரமசிவனை கேட்கிறான். அப்ப பரமசிவன் அதான் ஈஸ்வர உவாச்சா, இந்த தடவை ஈஸ்வர உவாச்சா. ஈஸ்வர உவாச்சான்றது ஈஸ்வரன் சொல்றாரு, அதுக்கு பதில் அவர் கேட்டதுக்கு பதில் சொல்றது. அதுதான் இங்க ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இது ஈஸ்வரன் சொன்னது பதில். அவர் சொன்னதுக்கு பதில் சொன்னது இது ஈஸ்வரன் சொன்னது. அதான் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இது சொன்ன ஈஸ்வரன் பார்வதியோட கேள்விக்கு பதில் சொன்னது. பார்வதி கேட்டதும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல, இந்த மக்களுக்கு மானிடர்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக. ஈஸ்வரன் இந்த பாட்டுல பதில் சொல்றதும் அவர் பார்வதிக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இல்ல, இது வழியா நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஈஸியா சொல்றதுக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஈஸியா சொல்றதுக்கு என்ன வழின்றது நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அதுதான் சொல்றது இங்க. ஸ்ரீ ராம ராம ராமேஜி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வரானனே சொல்றாரு. இதை சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா, இதை இந்த ஸ்லோகத்தை எப்பயுமே 3 தடவை சொல்லணும். அது வழக்கத்துல இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்துல இதையும் அந்த வனமாலியையும் 3 தடவை சொல்லணும். வனமாலியும் 3 தடவை சொல்லணும். அந்த 1000 திருநாமங்கள் முடிஞ்சது பாருங்க, கடைசி மாசம் கடைசி ஸ்தோத்திரம், அதையும் 3 தடவை சொல்லணும், இதையும் 3 தடவை சொல்லணும்னு அவங்க அது ஒரு சம்பிரதாயமா வச்சிருக்காங்க.
இதுக்கு என்னன்னு சொல்றேன் பாருங்க. இதுக்கு அர்த்தம் இது வந்து எப்படி சொல்லணும்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அப்படி சொல்லணும். சொல்லும் போதே 3 தடவை சொல்லணும். 3 தடவை தான் சொல்லணும் சொல்லும் போதே. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமநாம வரானன ஓம் நம இது அப்படின்றதோட இது முடிகிறது இந்த பாசுரம். இதுக்கு வந்து அர்த்தம் நம்ம பார்ப்போம். ரொம்ப நுட்பமான அர்த்தம் இது. ஸ்ரீ அது பாருங்க, ஸ்ரீ ராம ராம ராமேதி ஈஸ்வரன் சொல்ற ஸ்ரீன்றது வந்து நம்ம இதுக்கு பெருமைப்படுத்துறதுக்கு மாண்பு பொருந்திய அப்படி அது போடுறது. ராமன் வார்த்தையை ஒரு தடவை சொன்னோம்னா அது மகாவிஷ்ணுவோட 1000 திருநாமங்கள்ல 10 சொன்ன மாதிரி. 10 திருநாமங்களை நீங்க சொன்னதுக்கு ராமன்ற ஒரு திருநாமம் அடக்கும். ஒரு திருநாமத்துல ராம அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 திருநாமம் அடக்கும். 10 திருநாமத்தை சொன்னதுக்கான பலன் உண்டு. அதை ஈஸ்வரன் சொல்றாங்க. அந்த ராமவை இன்னொரு இடத்துல கொஞ்ச தூரம் தள்ளி இன்னொரு இடத்துல சொன்னீங்க, அங்கேயும் ஒரு தடவை ராமன் யூஸ் பண்ணீங்கன்னா 10 தடவை சொன்னதுக்கு பலன் உண்டு. ஆனா ராமன்றதை யூஸ் பண்ணிட்டு ராமன்ற வார்த்தைக்கு அடுத்தே மறுபடியும் இன்னொரு தடவை ராமன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல சொன்னீங்க இல்லையா ராம, அதனுடைய பலன் என்னவோ அதை போல 10 பங்கு. புரியுதுங்களா? ஒரு ராமன்னு சொன்னீங்கன்னா 10 பங்கு. 10 திருநாமத்தை சகஸ்ரநாமத்துல 10 திருநாமத்தை சொன்ன பலன். அந்த ராமத்தை தொடர்ச்சி, அந்த ராமன்ற வார்த்தையை தொடர்ச்சியா இன்னொரு ராம அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல சொன்ன ராமன் சொன்னீங்களே அதை போல 10 பங்கு பலன். அதை போல 10 பங்கு பலன். ராமன் நீங்கன்னா 100 திருநாமங்களை சொன்னதுக்கான பலன். அதே இன்னொரு ராம சொன்னீங்கன்னா, இந்த 100 திருநாமங்கள் சொன்னீங்களே இதை போல 10 பங்கு பலன். இந்த 100 திருநாமங்கள் சொன்னதுக்கான பலனை போல இன்னொரு அதை போல ஒரு 10 பங்கு பலன் சேர்த்து ஆக 1000 திருநாமங்கள் சொன்ன பலன் கிடைச்சிடும். அதுதான் ராம ராமேதின்றது. அது வியாக்கியானம் அதுதான். ஸ்ரீ ராம ராமேதினா 3 தடவை ராமன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு ராம சொல்லும் போதும் அதுக்கு முதல்ல சொன்னதோட 10 பங்கு பலன். ஒரு ராம சொல்லும் போது 10 பங்கு பலன், 10 திருநாமங்களை சொன்ன பலன். அதுக்கு அடுத்த ராம சொல்லும் போது அதை போல 10 பங்கு 100 திருநாமங்களை சொன்ன பலன். அதுக்கடுத்த அதை போல 10 பங்கு 1000 திருநாமங்களை சொன்ன பலன். அதாவது 10 × 10 × 10 அப்படி. ராமன்னா ஒவ்வொன்றும் 10 × 10 × 10. அதே ராம வேற எங்கேயோ தனியா ஒரு தடவை சொன்னீங்கன்னா அப்ப 10 தடவை சொன்னது கிடையாது. இந்த வார்த்தைக்கு நடுவில் வேற வார்த்தைகள் வராம அப்படியே வந்ததுன்னா, இப்ப ஸ்ரீராம ராமேதி முடிஞ்சு போச்சு இல்லையா? ரமே நடுவில் வந்துட்டு அதுக்கப்புறம் வர ராமேன்றதுக்கு வந்து 10 திருநாமம். அது சாதாரணமா சொல்ற மாதிரி. மனோராமேன்றது வந்து இது வந்து நமக்கு மனசுக்கு இது இருக்கும், மனசுக்கு வந்து இன்பமா இருக்கும்ன்றதுக்காக சொல்றது. அதனால ஸ்ரீராம ராமேதின்ற வார்த்தையை சொன்னீங்கன்னா, ஸ்ரீ ராம ராமேதி இத மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாய் இதி ஸ்ரீராம ராம இதி இருப்பவன் நமக்கு மனதுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. இந்த 1000 திருநாமங்கள் சொல்லும் போது ரமேன்னா இன்பம். எப்பயுமே ரமான்னு பேர் வைப்பாங்க. ரமான் பேர் வச்சுக்கோங்க, மனதுக்கு இன்பத்தை கொடுப்பவள். மனதிற்கு வந்து மகிழ்ச்சியை கொடுப்பவள், சந்தோஷத்தை கொடுப்பவள்னு அர்த்தம் ரமா. அதுதான் ரமான்றது இன்பத்தை கொடுப்பவள் இன்பம். ராமநாமன்றது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா. ராமநாமத்தை ஒரு தடவை இந்த மாதிரி 3 தடவை சொல்லும் போது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா. எப்படி அந்த சந்தோஷம் வருது? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தால 1000 திருநாமங்களை சொல்ற பலன் அதுல வர்றதுனால உங்களுக்கு அந்த சந்தோஷம் மனசுக்கு வருதான். மனோரமே மனதிற்கு ரம்யமானவளே. யார சொல்ற? ஸ்ரீராம ராமேதி ராமே. அது இப்ப ராமே வரைக்கும் பார்த்தோம். மனோரமேன்றது இந்த இடத்துல வந்து ஈஸ்வரன் வந்து பார்வதியை பார்த்து சொல்றாரு, மனதிற்கு ரம்யமானவளே, என் மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பவளே, என் மனதினுள் இருப்பவளே அப்படின்றதாக அர்த்தம். அது மனோரமேன்றது. மனோரமே அதான் சகஸ்ரநாம தத்துல்யம். 1000 நாமங்கள் சொன்னதற்கான அந்த தத்துல்யம்னா பலன். 1000 திருநாமங்களை சொன்ன பலன் ராமநாம வரானே. ராம என்ற வார்த்தையை 10 தடவை சொல்வதற்கான ராம என்ற வார்த்தையை 3 தடவை உபயோகப்படுத்தினால் ராமநாம வரானே 3 தடவை.
அது வந்ததுன்னா அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு ஈஸ்வரர் வந்து பார்வதியுடைய கேள்விக்கு பதில் சொல்றார். பார்வதி வந்து போன இதுல வந்து ஸ்லோகத்துல வந்து இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் இவ்வளவு பெரிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ரொம்ப சுருக்கி பாமர ஜனங்களும் சொல்ற அளவுல ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கன்ற தாய்மைக்கே ஒழித்தார் அந்த குணத்தோட அவ கேட்கறாத. அதுக்கு ஈஸ்வரன் வந்து சொல்றது என்னன்னா, ஒன்னும் சொல்ல வேண்டாம், ராம ராம ராமன்னு 3 தடவை சொல்லு. ராம ராம ராமன் 3 தடவை சொன்னா இந்த 1000 திருநாமங்களை சொன்னதுக்கு பலன் அப்படின்றத வந்து அழகா சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல. இந்த பாடலோட முக்கியத்துவமே அதான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல முடியாதவங்க, இயலாதவங்க, உடம்பு முடியாதவங்க அதுக்காக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லாம இருக்கக்கூடாது. வெறும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல முடிஞ்சவங்க எல்லாம் சொல்லணும். சொல்ல முடியல அப்படின்னா, என்னால சொல்ல முடியல, எனக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லைன்றது ஒரு காரணமாவே சொல்லக்கூடாது. சாதாரணமா வேற மாதிரி ஏதாவது எனக்கு இது சரியா வரல, வரல, மனசுல திங்க் பண்ண முடியல, உடம்பு சரியில்லை, முடியல, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வந்து இதை சொல்ல வேண்டாம். ஸ்ரீராம ராம ராமேதி மட்டும் சொன்னா போதும். ஸ்ரீராம ராம ராம, ஸ்ரீராம ராம ராம, ராமராமன் 3 தடவை தொடர்ச்சியா சொல்லணும், வேற வார்த்தைகள் நடுவில் கலக்காம. அது மாதிரி சொன்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 திருநாமங்களை சொன்னதுக்கான பலன் கிடைக்கும்னு ஈஸ்வரன் பார்வதிக்கு சொல்ற. ஈஸ்வரன் பார்வதிக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லல, ஈஸ்வரன் பார்வதி கிட்ட சொல்றாருன்ற வகையில நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு விசேஷமான ஒரு ஸ்லோகம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் இவ்வளவு பெரிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் இந்த ஸ்லோகம் வந்து முத்தாய்க்கு மாதிரி. நெற்றியிலே பொட்டு இருப்பது போல மனித உடலுக்கு தலை எப்படியோ, தலையிலேயே நெற்றி எப்படியோ, நெற்றியிலே பொட்டு விட்டாதான் அது அழகு இல்லையா? அது போல ஸ்ரீராம ராம ராமேதின்றது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம். ரொம்ப அருமையான ஸ்லோகம். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நிறைய சொல்லுங்க. சொல்ல முடியாதவா இந்த ஸ்ரீராம ராமேதியாவது ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லுங்க. சொல்லி அந்த பலனை அடையணும். அதுதான் இதை வந்து ஈஸ்வரன் வந்து பார்வதிக்கு சொல்ற. பார்வதி வந்து தாய் உள்ளத்தோட இப்ப ஈஸ்வரனை கேட்கிறா. அது ஈஸ்வரன் வந்து சொன்ன பதிலான அந்த ஸ்லோகம் இது நான் பார்வதிக்காக சொல்லல, நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஈஸ்வரன் சொல்லியிருக்காரு. நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். சொல்லும் போதே நீங்க அந்த மாதிரி சொல்லி முடியும். எப்பயுமே இந்த பாசுரம் சொன்னீங்கன்னா, இதை சொன்னீங்கன்னா நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 திருநாமங்களை சொன்னதுக்கான பலன் இல்லை. ஸ்ரீ ராமநாம வரானுன்னு ஓம் நம இதுனா இந்த மாதிரி ராம அந்த 3 தடவை ஸ்ரீராம ராம ராம இது 3 தடவை சொல்லி நம்ம அதற்கான பலனை அடைவோம் அப்படின்னு. இதுல வந்து இது பொதுவான வார்த்தை. ஈஸ்வரன் முதல்ல சொன்ன 2 வார்த்தைக்கு இது பொதுவான வார்த்தை. இந்த பலனை நம்ம தெரிஞ்சுட்டோம் இல்லையா? இந்த தெரிஞ்சிட்ட உடனே இதை சொல்லி நம்ம அதற்கான பலனை வணங்கி அதற்கான பலனை அடைவோம், மோட்சத்தை அடைவோம் இந்த பாடல் இருக்கு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. தேங்க்யூ.